நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல நாம ஏன் தோத்தோன்னு ஆலோசனை பண்ண உட்காந்துருக்கோம். மூத்த உறுப்பினருங்கிற முறையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஒரு வெங்காயமும் நினைக்க வேணான்னா, நீ இப்படி நினைச்சு தாயா இப்படி இளவு வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கிறான். அன்னைக்கே என் பேச்சு கேட்டு என்ன முதலமைச்சர் ஆக்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. உன்னை முதலமைச்சர் ஆக்கியிருந்தா நாங்களாம் ஜெயிச்சிருப்போமா? ஆமா, நீங்கெல்லாம் தோத்து நான் மட்டும் ஜெயிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஜனங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். என் மேல மட்டும் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் தான் முதலமைச்சர்னு அன்னைக்கே பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஜெயிச்சிருப்பீங்க. நான் இந்த நாட்டுக்கு வளர்ப்பு மகனா இருப்பேன். உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. நீங்க ஒரு ஆளு போறதும் சரி, நாங்க 100 பேர் போறதும் சரி. ஏய், இப்படி சொல்லித்தானே இவனுக்கு டெபாசிட் போக வச்சீங்க. நான் என்ன இழிச்சவன் நான் தனியா போய் மாட்டிக்கிறதுக்கு? அப்ப எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ண போறீங்களா? நான் ஒருத்தன் அடிச்சாவே உனக்கு எப்படி இருக்கு? நான் ஒருத்தன் தனியா அங்க போய் மாட்டிக்கிட்டு 200 பேர் சுத்தி நின்று என் வேஷ்டியை விட்டு